18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நீ இத்தனை நாளாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கெட்ட நேரமெல்லாம் முடிஞ்சு இப்போது உனக்கான நல்லது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்ததால தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டுச்சு. அது மட்டும் அல்லாமல் என் அருள் பார்வையும் கருணை பார்வையும் கூட ஓ மேலே பட்டுடுச்சு. என் செல்லமே, என்னுடைய இந்த பதிவை கேட்க வந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். உனக்கு இருந்த கண் திருஷ்டிகள் எல்லாம் காணாமல் போய் நீ கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் முடிவுக்கு வந்து உன் கர்மாக்களை காணாமல் போக செய்ய தான் உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஆடம்பரத்தை விரும்புறது தப்பு இல்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பது தான் தவறுன்னு நான் சொன்னதை மறக்காம உன் ஆரம்ப காலகட்டத்தையும் நீ சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையையும் நீ சந்தோஷமாக இருந்த நாட்களையும்னு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அனாவசியமாக எதையாவது வீணாக்கினாலும் அல்லது அலட்சியமாக இருந்தாலும் மறுபடியும் வாழ்க்கை படுகொலியில் தள்ளப்பட்டுடுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு பின்னால் பேசுகிறவங்களையும் உன்னை பற்றி புறம் பேசுகிறவங்களையும் நினச்சி நீ எதுக்காக கவலைப்படுற? இப்போது உன்னை குறை சொல்கிறவங்களும் உன்னை பற்றி உனக்கு பின்னால் புறம் பேசுபவர்களும் இன்னும் 100 வருஷம் இந்த பூமியில் இருக்க போகிறதும் இல்லை, உன்னை பற்றி பேச போகிறதும் இல்லை. அவங்க வாழ போகிற சில காலத்தில் சில சமயம் உன்னை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா இருக்கும். அதனால் யார் என்ன பெண்ணையை பற்றி என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்துட்டு போ. நீ எப்போதும் உன் விருப்பப்படி தான் உன் வாழ்க்கையை வாழணுங்கிறது இந்த கருப்பசாமியின் ஆசை. என்னையே சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒரு புது சூழ்நிலையை நீ சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான தைரியத்தையும் சமாளிக்கும் சக்தியையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீ கசப்பான பழைய அனுபவங்களை மனசில் வச்சு வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்காம எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சமாளிக்கிறேன். உன் எண்ணத்தின் வழியாகவே உனக்கு தீர்வை தர்றேன். என் அருளின் மூலமாக அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள்ள உண்டாகும். நீ சந்தோஷப்படும் போது உன் கூட இருக்கிறவங்களை விட நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருந்தவங்களை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற நல்ல குணம் கொண்ட நீ எல்லாரிடமும் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பு இல்லை. ஆனால் அதை உன் அருமை பெருமையை உணர்ந்தவங்க கிட்ட தான் காட்டணுமே தவிர உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படும் ஆளாக நீ இருப்பாய். என் செல்லமே, உன்னுடைய நலம் காக்க உன் துயர் போக்க உன் மனசை குளிர்விக்க தான் இந்த கருப்பசாமி உன் வீடு தேடி வந்திருக்கேன். இன்னையிலிருந்து எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையிலையும் பல அதிசயங்கள் இனி நடக்க போகுது. உன்னை தேர்வு செய்து உன்னை தேடி ஓடி வந்த நான் இனி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நீ என்னை பார்க்க வரும் ஒவ்வொரு முறையும் உன்னை விட அதிக பேரானந்தம் அடைவது நான் தான். அடுத்தவங்க சொல்கிற எல்லா ஆலோசனைகளையும் கேட்டுக்கோ. ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும் சிறப்பாக வரும்னு யோசிச்சு அதை மட்டும் செஞ்சினா போதும். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். மிகுந்த மனக்கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கும் விதமாகவே நடத்தி கொடுத்து நன்மைகளை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். யாருக்கு எது பிராப்தமோ யாருக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அதற்கு தக்கவாறு அவரவர்களுக்கு உரியதை அவரவர்கள் கைகளில் நான் சேர்ப்பேன். உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ உனக்கு எது சங்கல்பமோ அதைத்தான் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது நடந்ததையும் கடந்த கால நினைவுகளையும் நினச்சி வருத்தப்பட்டினா கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்த்தினா பயம்தான் வரும். இந்த நிமிஷம்தான் வாழ்க்கையில் நிஜன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்லதையே நினச்சி நல்லதையே வாழக்கூடிய பிள்ளையாக நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துடு. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சினா உற்சாகமாக உன் வேலைகளை செய்யக்கூடிய உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நிச்சயமாக நான் கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும்படியும் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையுமே பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு.
பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை புரிஞ்சாலும் புரியாட்டியும் மௌனமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ என் செல்லமே. இனி எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை பற்றி நீ நினச்சி கவலைப்படவே கூடாது. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷப்படும்படியாக நடத்தி முடிச்சு உன் மனம் போலவே மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றேன். இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்ச விஷயம் நடக்காமல் போச்சுன்ற கதைக்கே இடமில்லை. முதல்ல எதை நினச்சும் பயப்படாத. எதை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை முடிப்பதற்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுப்பேன். தன்னம்பிக்கையோடு நீ இருக்கணும்னா எப்போதுமே இறைபக்தி உனக்குள்ளே இருக்கணும். இறைபக்தியும் புத்திசாலித்தனமும் உனக்கு இருக்கும்போது தன்னம்பிக்கையோட எல்லா விஷயங்களிலும் ஜெயிக்க முடியும்.